பிரைஸ் தி லார்ட். இந்த ஏப்ரல் மாதத்தில் 18ஆம் தேதி ஆகிய இந்த சனிக்கிழமையின் காலை வேளையில் தேவ சமூகத்தில் வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலும் நம்ம தியானிக்கிற கர்த்தருடைய வார்த்தை நம்முடைய பரிசுத்த வேதாகமத்தில் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். மேத்யூ சாப்டர் 7 verse 13. இடுக்கமான வாசல் வழியாய் உட்பிரவேசியுங்கள். கேட்டுக்கு போகிற வாசல் விரிவும் வழி விசாலமுமாய் இருக்கிறது, அதன் வழியாய் பிரவேசிக்கிறவர்கள் அநேகர். அல்லேலூயா. கர்த்தர் இந்த நாளில் கொடுத்த நல்ல வசனத்துக்காய் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கலாமா? 2 வாசல் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்கிறாங்க. 2 வாசல் இருக்குது, 2 டோர், 2 வே இருக்குது. ஒன்று எப்படிப்பட்ட டோரு? இடுக்கமான வாசல். இன்னொன்று விசாலமான வாசல். சரி, நம்ம கண்ணுக்கு முன்னால் 2 டோர் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். 2 பாதை, 2 விதமான பாதைகள் இருக்குது. ஒரு பாதை ரொம்ப நேரோவாக இருக்குது, ரொம்ப இடுக்கமான பாதை. இன்னொரு பாதை நல்ல விசாலமாக இருக்குது. நம்ம எல்லோரும் எதை சூஸ் பண்ணுவோம்? யோசிச்சு பாருங்கள். எல்லோரும் எதை தான் சூஸ் பண்ணுவோம்? இந்த நெருக்கமான பாதையில் எதுக்கு போய் கஷ்டப்படணும்? நம்ம எல்லோரும் விசாலமான அந்த ஹைவேல போகலாம் அப்படின்னு தான் நம்ம எல்லோரும் நினைக்கிறோம் இல்லை? அது விசாலமாக இருக்குது. அதனால் ஆண்டவர் சொல்கிறாரு, வாழ்க்கையில் 2 பாதை இருக்குது, 2 சாய்ஸ். ஒரு சாய்ஸ் எப்படி இருக்குது? நெருக்கமான ஒரு பாதை, இடுக்கமான பாதை. எங்கே திரும்பினாலும் இடிக்குது, இப்படி திரும்பினா இடிக்குது, இப்படி திரும்பினா இடிக்குது. அப்படிப்பட்ட ஒரு இடுக்கமான வாசல். இன்னொரு வாசல் எப்படி இருக்குது? விசாலமாக இருக்குது. ஆனால் ஆண்டவர் சொல்கிறாங்க, இடுக்கமான வாசல் வழியாய் உட்பிரவேசியுங்கள். நீங்கள் இடுக்கமான வாசல் வழியாக வர்றதுக்கு நீங்கள் பிரயாசப்படுங்க அப்படின்னு கர்த்தர் சொல்கிறார். ஏன்னா இந்த விரிவான வாசல் இருக்குது பார்த்தீங்களா, இந்த விசாலமான வாசல், அது கேட்டுக்கு போகிற வாசல். அதனுடைய முடிவு என்னது? கேடு, டிஸ்ட்ரக்ஷன், அழிவு, கேடு, மரணம். அதுதான் அந்த வாசலில் இருக்கிறது. அது கேட்டுக்கு போகிற வாசல் எப்படி இருக்குதா? விரிவும் வழி விசாலமுமாக இருக்கிறது, அதன் வழியாய் பிரவேசிக்கிறவர்கள் அநேகர். நிறைய பேர் அதை தான் சூஸ் பண்ணுறாங்க. எப்படி வேணால் வாழலாம், எவ்வளோ வேணால், என்ன வேணால் செய்யலாம் அப்படின்ற ஒரு எந்த விதமான ஒரு கோட்பாடுகளுமே இல்லாமல், எந்த விதமான ஒரு லா எதுவுமே இல்லாமல் இஷ்டத்துக்கு வாழ்கிற ஒரு வாழ்க்கை. இன்றைக்கி ஒரு பிள்ளைங்கக்கிட்ட கேட்குறோன்னு வைங்களேன், எந்த வாழ்க்கை பிடிக்கும்னா எல்லோரும் என்ன சொல்லுவாங்க? இஷ்டத்துக்கு நான் எப்போ வரணுமோ நான் வருவேன், எப்படி வேணாலும் நான் சாப்பிடுவேன், நான் எப்படி வேணால் இருப்பேன், ஸ்கூலுக்கு போகணுன்னு நினச்சா நான் போவேன், இல்லைனா போக மாட்டேன், ரொம்ப கஷ்டமாக ஒரு வேலை இருக்க நான் வேண்டாம். அப்படி ஒரு வாழ்க்கையை தான் இன்றைக்கி எல்லாரும் விரும்புகிறாங்க. எத்தனை பேர் இந்த மாதிரி கட்டுப்பாடு, கோட்பாடுகள், இப்படிப்பட்ட வாழ்க்கையை விரும்புகிறவர்கள் ரொம்ப சிலர் இல்லையா? அதை தான் ஆண்டவர் சொல்கிறாங்க. அந்த கேட்டுக்கு போகிற வாசல் எப்படி இருக்குது? விரிவும் வசலி விசாலமுமாக இருக்கிறது, அதன் வழியாய் பிரவேசிக்கிறவர்கள் அநேகர். ஆனால் ஜீவனுக்கு போகிற வாசல் இடுக்கமும் வழி நெருக்கமுமாக இருக்கிறது, அதை கண்டுபிடிக்கிறவர்கள் சிலர். ஜீவனுக்கு போகிற வாசல், இந்த இடுக்கமான வாசல் எப்படி இருக்குதா? அது வழி நெருக்கமாக இருக்குது, அது நெருக்கம் அதிகம், பிரச்சனை அதிகம். இந்த மாதிரி தான் வாழணும், இப்படி தான் வாழணும், இப்படி தான் ட்ரெஸ் பண்ணணும், இப்படி தான் பேசணும், இப்படி தான் நான் இருக்கணும் அப்படின்ற ஒரு கட்டுப்பாடு நிறைந்த ஒரு வாழ்க்கை. ஆனால் ஆண்டவர் சொல்றார், அது ஜீவனுக்கு எதுவாய் உன்னை நடத்தும், அது உனக்கு ஜீவனை கொடுக்கும் என்று கர்த்தர் சொல்றார். அதை கண்டுபிடிக்கிறவர்களே சிலர். அதை கண்டுபிடிக்கிறதே கஷ்டம். இப்படிப்பட்ட ஒரு வாசலை கண்டுபிடிக்கிறதே கஷ்டம். இன்றைக்கி நம்ம எந்த வாசல் வழியாய் போய் கொண்டிருக்கிறோம்? கர்த்தரை அறிந்த நம்ம எல்லாருமே இந்த இடுக்கமான வாசல் வழியாய் பிரவேசித்து நடந்து கொண்டு இருக்கிறோம். வாழ்க்கையில் நிறைய நெருக்கம் வருது, பிரச்சனை வருது. நம்ம எல்லாரையும் மாதிரி எல்லாம் செய்ய முடியல. முந்தியெல்லாம் நம்ம ரட்சிக்கப்படாததுக்கு முன்னால் யாராவது ஒன்று சொன்னால் 10 வார்த்தை நம்ம சொல்லுவோம், கோவப்படுவோம். இப்போ அதெல்லாம் இல்லை. ஆண்டவர் நம்மளை நடத்துகிறாரு. கஷ்டமாக தான் இருக்குது, பொறுமையாக இருக்கிறது கஷ்டமாக தான் இருக்குது. எல்லாரும் நம்மளை என்னெல்லாமோ சொல்லும் போது நம்ம அமைதியாக இருக்கிறது, சுயநலம் இல்லாமல் இருக்கிறது கஷ்டமாக இருக்குது, நெருக்கமாக இருக்குது. ஆனால் அது ஜீவனுக்கு எதுவாய் நம்மை நடத்துகிறது. இந்த பூமியில் மட்டும் இல்லை, நித்திய ஜீவனையும் அது நமக்கு கொடுக்கிறது. ஹல்லேலூயா. ஆண்டவர் 2 வாசல்களை நமக்கு முன்னால் வைத்து, இடுக்கமான வாசல் இப்படி, நல்ல விசாலமான வாசல் இப்படி இருக்குது. ஆனால் இடுக்கமான வாசலை நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள்.
இறுக்கமான வாசல் வழியாய் உட்பிரவேசியுங்கள் அப்படின்னு ஆண்டவர் நமக்கு ஆலோசனை கொடுக்கிறார். ஹல்லேலூயா. ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணுவோம். ஆண்டவரே, நான் கடந்து போகிற இந்த இடுக்கமான வாசல் வழியாக நான் கடந்து வர்றேன்ப்பா. இந்த நெருக்கங்கள் அதிகமாக இருக்குது, பிரச்சனை அதிகமாக இருக்குது, கஷ்டம் அதிகமாக இருக்குது, சில நேரத்தில் பொறுமை இழந்து போகிறதா இருக்கிறது. ஆண்டவரே, நம்பிக்கையை கூட சில நேரத்தில் இல்லாமல் போகுது. ஆண்டவர், எனக்கு உதவி செய்யுங்கப்பா. அந்த ஜீவனை நான் பிடித்து கொள்ள வேண்டும் ஆண்டவரே. அந்த ஜீவனுக்கு போகிற அந்த வாசலில் நான் கடந்து போகும்போது என்னோட நீங்கள் வாங்கன்னு சொல்லி கேட்கலாமா? அதே போல் இன்றைக்கி எத்தனை பேர் இந்த கேட்டுக்கு போகிற விசாலமான வாசல் வழியாக போயிட்டுருக்குறாங்களே, அவங்க எல்லாரும் கூட ஆண்டவரை ரட்சிக்கப்படணும்ப்பா. கேடு அவங்களுக்கு சமீபமாக இருக்குது. அவங்க அதை உணர்ந்து இந்த வாசல் வழியாக அவங்க உள்ளே வரணும் ஆண்டவரே. ஜீவனை அவங்க பெற்றுக்கொள்ளணும். அவங்களுடைய வாழ்க்கை கெட்டு போய்க்கூடாதப்பா. அவங்க வாழ்க்கை அழிந்து போகக்கூடாது, அவங்க ஆத்துமா அழிந்து போகக்கூடாது. அந்த நரக வேதனைக்குள்ள நரகத்துக்கு நேராய் போய்கொண்டிருக்கிற ஜனங்களெல்லாம் நீங்கள் மீட்டு எடுங்கப்பா என்று சொல்லி தேவ சமூகத்தில் நம்ம கேட்கலாமா? ஆண்டவர் கொடுத்த நல்ல வார்த்தைக்காய் நன்றி செலுத்தலாமா? மத்தேயு 7:13 இடுக்கமான வாசல் வழியாய் உட்பிரவேசியுங்கள். கேட்டுக்கு போகிற வாசல் விரிவும் வழி விசாலமுமாயிருக்கிறது, அதன் வழியாய் பிரவேசிக்கிறவர்கள் அநேகர். கர்த்தர் கொடுத்த வார்த்தைக்கு நன்றி செலுத்தி யாராவது நம்ம ஜெபிக்கலாமா?